மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் தலைநகர் நேபிட்டாவில் உள்ள பழமையான புத்த மடாலயம் இடிந்து விழுந்தது. சோகத்துடன் இடிபாடுகளை பார்வையிடும் துறவி நேபிட்டா, மியான்மரில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் இடிபாடுகளில் சிக்கி 144 பேர் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். 730க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளனர். அண்டை நாடான தாய்லாந்திலும் ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டமாகின. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. பலரை காணாததால் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டும் என அஞ்சப்படுகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் மோனிவா நகருக்கு அருகே காலை 11:50 மணிக்கு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் அந்த நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கின. இது ரிக்டர் அளவில் 7.7 ஆக பதிவானது. அடுத்த 10 நிமிடத்தில் அங்கு இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.8 புள்ளியாக பதிவானது. மியான்மரின் சாகாயிங் நகரின் வடமேற்கு 16 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த பூகம்பம் மையம் கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து 4 முறை லேசான அதிர்வுகள் ஏற்பட்டன. அடுத்தடுத்து அதிர்வுகள் தொடர்ந்து ஏற்பட்டதால் மியான்மரின் மண்டலே நகரில் உள்ள மசூதிகள், வீடுகள் இடிந்து விழுந்தன. இங்குள்ள பழமையான அரண்மனையும் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளை சிக்கி 144 பேர் உயிரிழந்து உள்ளனர். 732 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை நீண்ட நேரம் உணர்ந்ததாகவும் இதனால் தலை சுற்றல் ஏற்பட்டதாகவும் மக்கள் தெரிவித்தனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட போது சாலையில் நின்றிருந்த வாகனங்கள், தண்டவாளத்தில் நின்றிருந்த ரயில்கள் குலுங்கின. பல இடங்களில் மின் இணைப்புகள், இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. இங்கு பல பகுதிகளில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பாதிப்பு பற்றிய முழுமையான தகவல்கள் உடனடியாக கிடைக்கவில்லை. மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் அளவுக்கு மியான்மர் தயார் நிலையில் இல்லை. இதனால் அங்கு அவசர நிலை அறிவித்துள்ள இராணுவ தலைவர் மின் அனுக் லாயிங் சர்வதேச நாடுகளின் உதவியை நாடியுள்ளார். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் உள்ள தாய்லாந்து, மலேசியா, வங்கதேசம், லாவோஸ், சீனா மட்டுமின்றி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் உணரப்பட்டது. இதை அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியின் புவியியல் ஆய்வு அமைப்புகள் உறுதி செய்து உள்ளன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அங்கு சாது சாக் பகுதியில் சீனாவை சேர்ந்த நிறுவனம் கட்டி வந்த 30 மாடி கட்டிடம் இடிந்து தரைமட்டமானது. இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். இங்கு பணியாற்றிய 90 தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருவதாக தாய்லாந்து துணை பிரதமர் பும்தாம் வேசாயசாய் தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தை தொடர்ந்து தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா அவசர கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து தாய்லாந்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் அதிர்வு உணரப்பட்டது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா, மணிப்பூர் தலைநகர் இம்பால் உள்ளிட்ட இடங்களில் சுவரில் இருந்த பொருட்கள் ஆடியதாக மக்கள் கூறினர். இங்கு உயிரிழப்போ பொருட்சேதமோ ஏற்படவில்லை. மியான்மர், தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. பல கட்டிடங்கள் தரைமட்டம் ஆகியுள்ளன. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது. அடுக்குமாடி கட்டிடங்களில் தங்கியிருந்த பலரது நிலைமை என்ன ஆனது என்பது தெரியவில்லை. பலரை காணவில்லை. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 10,000 தாண்டும் என அஞ்சப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மர், தாய்லாந்து ஆகிய இரு நாடுகளுக்கு உதவ இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மியான்மர், தாய்லாந்தில் நிலநடுக்கம் ஏற்படுத்திய பாதிப்புகள் கவலை அளிக்கின்றன. இந்தியா இயன்ற வரை உதவிகளை வழங்க தயாராக உள்ளது. தயார் நிலையில் இருக்குமாறு இந்திய அதிகாரிகளிடம் கூறியுள்ளேன். அந்நாட்டு அரசுகளுடன் இது குறித்து பேசுமாறு வெளியுறவு அமைச்சகத்திடம் தெரிவித்து உள்ளேன் என்று எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மியான்மர், தாய்லாந்தில் இடிபாடுகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 15 டன் மியான்மர், தாய்லாந்தில் இடிபாடுகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 15 டன் நிவாரணப் பொருட்கள் இந்தியா அனுப்பி வைத்து உள்ளது.
இந்த நிலையில் மியான்மர் தாய்லாந்து நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டும் எனவும் நிலநடுக்கத்திற்கான அமெரிக்க ஆய்வு மையம் கணித்து தெரிவித்துள்ளது. இதனிடையே மீண்டும் 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அங்கு வாழும் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். ரிக்டர் அளவில் 4.7 ஆக நிலநடுக்கம் பதிவானதாக நில அதிர்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தில் சிக்கி உள்ளவர்களை மீட்கவும் மீட்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் உணவுகளையும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.